எல்லோருக்கும் இனிய வணக்கம் நண்பர்களே. மிக முக்கியமான ஒரு பதிவோடு உங்களை நான் சந்திக்கிறேன். முதல்ல நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு கேட்டோம்னா, மதுரை கல்மேடு சவுந்தரபாண்டி நகரில் இருக்கக்கூடிய நரிக்குறவர் காலனியில் இருக்கேன். நான் என்ன பதிவு அப்படின்னு கேட்டோம்னா, நரிக்குறவர்களுடைய ரொம்ப மிக முக்கியமான அடையாளங்கள் அப்படிங்கிறது நிறையா இருக்குது. பாசிமணி ஊசிக்காரவங்க பாசிமணி ஊசி விற்பாங்க. அதுக்கு பிற்பாடு நிறைய அவங்க மாலை கட்டுறது இருக்குது, ஒண்டி வில்லு செய்கிறது இருக்குது. ஆனால் அதே நேரத்தில் இவங்களுடைய ரொம்ப பூர்வீகமான அடையாளம் அப்படிங்கிறது வந்து இந்த பச்சை குத்துறது அப்படிங்கிறது இருக்கு. குறிப்பாக இன்னைக்கு வந்து பச்சை குத்துறது அப்படிங்கிறது வேறொரு இடத்துக்கு போய் நிற்கிது. டாட்டு குத்துறது அப்படிங்கிறது இன்னைக்கு ரொம்ப பிரபலமாக இருக்குது. ஆண்களும் பெண்களும் விரும்பி உச்சியிலிருந்து உள்ளம்பாதம் வரைக்கும் பாதம் வரைக்கும் குத்தக்கூடிய ஒரு ஒன்றாக மாறி நிற்கிது. இதுக்கு இடையில ஒரு மரபான தொழிலை செய்து கொண்டிருந்த இந்த நரிக்குறவர்களுடைய தொழில் என்னவாக இருக்குது, அவங்க இன்னைக்கு அந்த தொழிலை எப்படி மாற்றிருக்காங்க அப்படிங்கிற ஒரு செய்திகளை இந்த பதிவு வழியாக கொண்டு வந்து சேர்க்கணுங்கிறதான் இந்த பதிவுடைய நோக்கம். வாங்க பதிவுக்கு போகலாம். அண்ணா வணக்கண்ணா. உங்கள் பேருண்ணா? என் பேர் ஜெகநாதன். இப்போ நீங்கள் தொடக்கத்தில் இருந்தே இந்த பச்சை குத்துற தொழிலில் இருந்தீங்களா, இல்லை அப்பா அம்மா வேற வேற தொழிலில் இருந்தாங்களா? நீங்கள் எத்தனை வயசுல இந்த தொழிலுக்கு வந்தீங்க? நீங்கள் எங்கள் அம்மா அப்பா கற்றுக் கொடுத்த தொழில் இந்த பாசி ஊசி வைக்கிற தொழில் இருந்துச்சு சார். எங்களுக்கு கற்றுக் கொடுத்தாங்க. அதுக்கு பிற்பாட்டு வந்து எனக்கு 14 வயசுக்குள்ள இந்த பச்சை குத்துற தொழில் எடுத்துக்கிட்டேன். ஆனால் ஊசியில் வச்சு தான் குத்திக்கிட்டேன். நீங்கள் சொல்கிறது சரி. இப்போ எனக்கு ஒரு முக்கியமான கேள்வி என்னென்னா, நாம் சின்ன வயசில் கிராமங்களில் பார்த்துருப்போம். ஆனால் நம்ம மக்கள் வருவாங்க, பச்சை குத்துலையோ பச்சைன்னு சொல்லுவாங்க, ஊசியில குத்திட்டு இருப்பாங்க. ஆமா சார். இப்ப அந்த முறை இருக்கா? அந்த முறை எப்படி குத்துவீங்க? அதுக்கு அடுத்தடுத்த முறைகள் என்னென்ன வந்திருக்கு சார்? என்னென்ன வந்து ஊசியில குத்துறது ரொம்ப டைம் ஆகும் சார். சரி. ஆனா இப்போ நவீன முறையில வந்து இப்போ கத்துக்கிட்ட தொழில் வந்து சீக்கிரமா முடிஞ்சிடும். ரைட். அந்த தொடக்கத்துல ஊசியில குத்துறீன்னு சொல்றீங்கல்ல, அது எப்படி குத்துவீங்க? அதுக்கு என்ன மை பயன்படுத்துவீங்க? அந்த விஷயத்த சொல்லுங்களேன் எங்களுக்கு. சார் என்னன்னா வந்து விளக்கு சிம்பிளி இருக்கு பாருங்க. ஆமா. அந்த சிம்பிளில தான் அந்த மைய எடுக்கிறது. அந்த புகை எடுத்துட்டு தாய்ப்பாலில் வச்சு கலந்து குத்துவோம். ஓ, கரும்புகையும் ஆமா தாய்ப்பாலையும் வச்சு கலந்துட்டோம். ஆமா, குத்துவோம். அது அழியாம இருக்குமோ? அது அழியாம இருக்கும், காலங்காலம் அழியாம இருக்கும். என்னன்னா வந்து 7 ஊசி வச்சு பச்சை குத்துவோம். 7 ஊசினா அது என்னது? 7 ஊசி ஒன்னா வச்சிருந்து நூல்னால கட்டிட்டு அந்த குத்துவோம். இப்ப அந்த ஊசி வச்சு குத்துற முறை நம் சமூக மக்களிடம் மூத்தோர்களிடம் தான் இருக்கா, இல்ல உங்களுக்கும் தெரியுமா? இல்ல, எங்க முன்னோர்கள் காலத்திலே இருக்குது. இல்ல, இப்ப அந்த முறை தொடருதா அன்னைக்கு? ஆமா, அந்த முறை தொடர்ந்து இப்ப என்னுடைய காலத்துல வந்து இப்ப நவீன முறையில வந்து இந்த மிஷின் வந்து. சரி, ரைட். இப்ப நவீன முறைனா நம்ம தலைமுறையினுடைய அடுத்த கட்டமாக என்ன பச்சை குத்துற மெத்தட் வந்துச்சு. இப்ப இதெல்லாம் என்ன, இவ்வளோ கட்டைகள் இருக்கு, இவ்வளோ அடையாளங்கள் இருக்கு, பேர் இருக்கு, சாமியுடைய உருவங்கள் இருக்கு. சார் இது என்னன்னா வந்து டெம்பரவரி டாட்டூ இதுக்கு பேரு. ஆமா, இது 1 வாரத்துக்கு இருக்கும். ஓ, இப்ப நம்ம தாத்தா காலத்துல இருந்தது, பாட்டங்காலத்துல இருந்தது எல்லாமே பெர்மனன்ட், நிலையா இருக்கு. ஆமா, நிலையா இருக்கு. இது 1 வாரத்துக்கு இருக்கு. இது நம்ம மக்கள் தான் கண்டுபிடிச்சதா? ஆமா, மக்கள் தான் கண்டுபிடிச்சது. சரி. இது என்னன்னா 1 வாரத்துக்கு இருக்கும். இப்ப இதெல்லாம் யார் செய்வா? இந்த உருவங்கள் எல்லாம் இது நாங்களே தயார் பண்ணிக்கிறோம். இந்த உருவத்தை நீங்க தான் செய்வீங்க? நாங்களே தயார் பண்ணி. இந்த டிசைன் வந்து செல்லுல எடுத்து இந்த டிசைன் நாங்களே வரைஞ்சு நாங்களே ஒட்ட வச்சு நாங்களே எடுத்துக்கிறோம். இது என்னது? இது வந்து செருப்பட்டை சார். எல்லாமே இங்க இருக்கு. ஆமா, புதுசு எல்லாமே நீங்க தான் செய்வீங்க? ஆமா. இப்ப இது என்ன இருக்கு? இது அம்மா அப்பா. ஓ, அம்மா அப்பான்னு விரும்புனாங்கன்னா அம்மா அப்பான்னு. சரி. இப்போ வந்து அந்த கரும்புகையில இருந்து தாய்ப்பால்ல இருந்து செய்யற அதுக்கு அடுத்த முறைக்கு வர்றது வந்து இந்த முறை. இது வந்து ஒரு வாரம் டெம்பரரி, 1 வாரம் இருக்கும். ஆனா இது வந்து இது லைஃப் லாங் தான் இருக்கும். சரி, எனக்கு 1 வாரம் இருக்கிறத குத்துங்க, நம்ம என்னென்ன பார்ப்போம். சரிங்க சார். முதல் முறையா நான் வந்து கண்டிப்பா பச்சை குத்திக்க போறேன். நான் ரெடி இருங்க. வரலாற்றில் முதல் முறையாக ஒரு பச்சையை குத்திட்டேன் நான்.
இருங்க சார். ஆஹா மாமன் டாடா மேம் டேட் இந்த மாதிரி ஒரு வாரம் டெம்பரவரி டாட்டூ இதில் குத்துனோம்னா லைஃப் லாங் இருக்கும். நான் வந்து அம்மா அப்பா தான் குத்த சொன்னேன், அம்மா அப்பா தான் குத்திருக்காரு, அது மேம் டான்னு குத்திருக்காங்க. ரொம்ப சிறப்பு. இப்போ எனக்கு என்னன்னா, இப்போ நம்ம வந்து முன்னோர்கள் வந்து ஊசியை வச்சுட்டு புகையை வைத்து கொண்டும் தாய்ப்பாலை வச்சும் குத்துனாங்க. இதுக்கு பயன்படுத்துகிற இந்த மை வந்து என்ன, இந்த மையை வந்து ஒரு வாரம் இருக்குன்னு சொல்லிட்டீங்க, இந்த மை வந்து வேற விதமான பிரச்சனைகளை உருவாக்குமா இல்லை ரொம்ப நார்மலான ஒரு பெயிண்ட் தான் அப்படின்னு சொல்லுவீங்களா? இது என்ன அது? இது உடம்புக்கு எந்த எஃபெக்டும் கிடையாது, எந்த இதுவுமே கிடையாது. இது காலங்காலமாக இருக்கும். ஆனால் இது எடுக்கணும்னா எடுத்துக்கலாம், ரிமூவ் பண்ணோம்னா ரிமூவ் பண்ணிக்கலாம். சரி, இப்போ இதுக்கு அடுத்த கட்டமாக என்ன கட்டம் வந்திருக்கு? இது அடுத்த கட்டம் வந்து டேட்டூ வந்திருக்கு. டேட்டூவில் வந்து நீங்கள் வந்து ஒரு கிராம தெய்வத்து கோயில்களில் உட்கார்ந்து இருக்கிற போது, ஆமாம், பச்சை குத்துறீங்களான்னு நம்ம முன்னோர்கள் கேட்ட மாதிரி கேட்பீங்களா, டாட்டு குத்துறீங்களான்னு கேட்பீங்களா? டேட்டூ குத்துறது தான் கேட்போம். இப்போ ஏன்னா இப்போ அப்படிலாம் இப்போ நவீன காலத்தில் வந்து டேட்டூ தான் சொல்லுவோம். நம்ம முன்னோர்கள் காலத்தில் வந்து ஊசியில் குத்துனது வந்து பச்சை. சரி, இப்போ நவீன முறையில் வந்து இப்போ அதை வந்து பேசுறது வந்து டேட்டூ. நீங்களும் இந்த டேட்டூன்னு சொல்லி அழைக்கிறதா இருக்கு. ஆமாம். இந்த இதுக்கு வந்து எப்படி குத்துவீங்க, என்ன விதமான டிசைன்களை வந்து இன்னைக்கு மக்கள் விரும்புகிறாங்க? ஏன்னா 2 இடத்துல டேட்டு குத்துறத பார்க்குறோம். பெரும் கடைகளில், ஆமாம் சார், ஏசி பார்லர்களை வச்சு குத்திட்டு இருக்காங்க. பெரும் நடிகைகள், செல்வந்தர்கள்லாம் குத்துறாங்க. ஆமாம் சார். அதே நேரத்தில் இந்த பக்கம் கிராமத்தில் வந்து நீங்கள் வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க. ஆமாம் சார். எது உங்களுக்கு வரவேற்பு எப்படி இருக்கு, எப்படி குத்துவீங்க இதை? சார் என்னன்னா வந்து இந்த ஒரு வாரம் இருக்கக்கூடிய உருவங்களுக்கு வந்து நீங்க அச்சு வச்சிருக்கீங்க. ஆமா சார். இதுக்கு வந்து அச்சை நீங்க எப்படி எடுப்பீங்க? சார் இந்த மாதிரி செல்லில் போய் நாங்க வந்து போட்டோ எடுத்துட்டு குத்திடுவோம் சார். ஓ, இது கடையில் பெரிய பெரிய கடையில் வந்து ஜெராக்ஸ் பெட்டியை வச்சிருந்து அவங்க படத்தை எடுத்து குத்துவாங்க. நாங்கள் வந்து செல்லில் எடுத்துட்டு படத்தை வச்சு குத்திடுவோம். அதே மாதிரி என்ன சார், ஒரு சில பேருங்க வந்து கரெக்டாக மெயின்டைன் வச்சிருக்கிறவங்க எந்த மாதிரி படமாக இருந்தாலும் வரைஞ்சிருவோம் சார். அதே மாதிரி நீங்கள் சொல்கிற படம் எந்த படமாக இருந்தாலும் கூட வரைஞ்சிருவோம். சரி, இப்போ வந்து நீங்கள் மட்டும் இந்த தொழிலுக்குள்ள இருக்கீங்களா, இல்லை யாரெல்லாம் இந்த தொழிலுக்குள்ள இருக்கீங்க? என்னுடைய 4 பிள்ளைங்களும் இதே தொழில் தான் நான் கற்றுக் கொடுத்தேன். அப்படியே வரைஞ்சிட்டே போங்க. அப்படியா? ஆமாம் சார். நீங்களே கற்றுக் கொடுத்துட்டீங்க? ஆமாம் சார். சரி, பெரும்பாலும் இந்த தொழிலை வச்சுக்கிட்டு எங்கெங்கே போவீங்க, எங்கே வருமானம் உங்களுக்கு எப்படி இருக்கும்? சார் இந்த மாதிரி கோயில் இடத்துல தான் வந்து நாங்கள் கடையை போடுவோம். கடை அங்கே வந்து கடை போட்டு இருப்போம். ஆனால் வந்து மக்களுங்க வந்து இந்த டேட்டூ வந்து விரும்பி குத்துவாங்க. இப்போ வந்து ஒரு சமயத்தில் வந்து ஒரு சித்திரை திருவிழா வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. ஆமாம் சார். சித்திரை திருவிழா வர்ற போது உங்களுக்கு வரவேற்பு எப்படி இருந்தது? சார் என்னன்னா வந்து ஓரளவுக்கு அங்கே வந்து மக்களுங்க வந்து குத்துனாங்க சார். இப்போ நீங்கள் வந்து மீன் வரைகிறீங்க. ஆமாம் சார். இப்போ இந்த மீனையே நான் வந்து பெர்மனண்ட்டாக குத்திக்கிற போகிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஆமாம் சார். இதை நான் குத்தி முடிக்கிறதுக்கு நீங்கள் எவ்வளோ வாங்குவீங்க? சார் வந்து என்னென்னா வந்து நாங்கள் ஆரம்பத்தில் குத்துனது வந்து கைப்பச்சை. ஆமாம். அந்த கைப்பச்சைக்கு வந்து ரேட்டு கம்மியாக தான் சார் அப்போ ஆரம்பத்தில் வந்து நாங்கள் வந்து என்னென்னா வந்து பழைய கஞ்சி கூட குத்திருக்கோம் இது. ஆமாம், அந்த நம்ம தாத்தா காலத்தில் புளிக்கு குத்திருக்கோம், உப்பு மிளகாக்கு குத்திருக்கோம். அதே மாதிரி இந்த பச்சை வந்து அப்போ குத்தினோம். அப்போ இப்போ வந்து காலங்கள் மாற மாற டேட்டூ வந்து இறங்கினால இதோடைய ரேட்டே வேற சார். ஓ, இப்போ வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி பெரும் கடைகளில் குத்துறதுக்கு எவ்வளவோ சார்ஜ் வாங்குறாங்க. ஆமாம் சார். நடிகர்கள் குத்திக்கிறாங்க. ஆமாம் சார். அந்நாட்டை குத்துறவங்கள்ட்ட வந்து ஒரு குறைஞ்சபட்சம் எவ்வளோ வாங்குவீங்க? ஒரு மீன் வரைகிறாரு அப்படின்னு விரும்புகிறாரு. ஆமாம் சார். இந்த படத்துக்கு நான் வாங்கினோம்னா வந்து 500 ரூபாய் வாங்குவோம். 500 ரூபா வாங்குவீங்க? 500 ரூபாய் வாங்குவோம். ஏழ்மையாக தான் நாங்கள் செய்வோம். ஓ ஓ ஓ. அவங்க கடை போட்டு இதை போட்டு எல்லாமே வச்சுருக்காங்க. நாங்கள் ஏழ்மையாக தான் வாங்குவோம் சார்.
இப்போ அதே மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு நாளைக்கு ஒரு 2 பேர் குத்துனா கூட போதும் அப்படின்ற மாதிரி. போதும் சார், போதும் சார். இந்த ஊரா போய் குத்து நம்ம தாத்தாக்கள் குத்திட்டு இருந்தாங்கல்ல. ஆமா சார். இப்போ அது மாதிரி நீங்க இன்னைக்கு டாட்டு குத்துறதுக்காக ஊரா போற முறை இருக்கா, இல்ல இந்த மாதிரி திருவிழாக்கள் அல்லது பெரும் நகர கடைகளுக்கு முன்னாலதான் நாங்க வந்து குத்திட்டு இருக்கோம் சார்? இந்த மாதிரி ஒரு அரசாங்கம் ஒரு வாய்ப்பு எங்களுக்கு கொடுத்தோம்னா, ஏதோ ஒரு கோயில்ல வந்து ஒரு கடை கொடுத்தோம்னா நாங்களும் முன்னேறதுக்கு ஒரு வழிபாடு இருக்கும் சார். அரசாங்கமா பார்த்து எங்களுக்கு ஒரு நல் உதவி பண்ணா ரொம்ப நல்லது. சூப்பரா சொல்றீங்க. உங்களுக்கு வந்து இப்ப இட பிரச்சனையா இருக்கு உங்களுக்கு? ஆமா சார். வேற தொழில்கள் வந்து உப தொழில்களாக இப்ப நீங்க ஆண்கள் வந்து ஒரு நீங்களும் பசங்களும் வந்து இப்ப டாட்டு குத்திக்கிட்டு இருக்கீங்க. ஆமா சார். உங்களுடைய அம்மா சகோதரிகள்லாம் என்னென்ன தொழிலுக்கு போவாங்க அதே நேரத்துல? அவங்க வந்து ஊசி பாசி விற்பாங்க சார். அவங்களுக்கு வந்து இந்த பாசி மணி கட்டுறது, இந்த ஊசி பாசி வாங்குறது எல்லாமே அவங்களுக்கு அந்த தொழில் தான். பசங்களுக்கு எனக்கு வந்து இந்த டேட்டூ தொழில். இப்போதைக்கு என்னென்னா வந்து மக்கள் வந்து அரசாங்கம் வந்து எங்களுக்காண்டி ஒரு உதவி பண்ணாங்கன்னா எங்களுக்கு மேல நல்லா இருக்கும். ஆனால் என்னென்னா வந்து எங்கள் தொழிலில் வந்து ஒரு தமிழருக்கு கொடுக்குற மரியாதை எங்களுக்கு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஆனால் என்னென்னா வந்து கடையில் வச்சிருக்கிறவங்க வந்து பெரிய ஸ்டோர் ரூம் வச்சிருக்கிறவங்க வந்து அவங்க கேட்குற காசு கொடுத்துட்றாங்க. அதே படத்தை வந்து நாங்கள் குத்துனோம்னா பிளாட்பாரத்தில் வச்சு கொடுத்துனோம்னா அவங்க ஏழ்மையாக பார்க்குறாங்க, எங்களுக்கு இறக்கமாக பார்க்குறாங்க. ஒரு இலக்காரம் இருக்கு, இலக்காரமாக பார்க்குறாங்க. ஆனால் என்னென்னா வந்து அவங்க கடையில் கொடுக்கறது வந்து 5000 ரூபா கொடுப்பாங்க, எங்ககிட்ட வந்து 500 ரூபா கொடுப்பாங்க. பேரம் பேசி கொடுக்குறாங்க. ஆனால் வந்து கடையில் வந்து அந்த மாதிரி இருக்கு, எங்ககிட்ட வந்து ஏழ்மையாக கொடுக்குறாங்க. ஆனால் சொன்னோம்னா என்ன சொல்கிறாங்க, சரியா வரும். இது வந்து கடையில் வந்து வேற விதமாக வச்சுருக்காங்க, நீங்கள் பிளாட்பாரத்தில் போட்டிருக்காங்க, நாங்கள் சொல்கிற காசு வாங்கிக்கோ அப்படின்னு இனி எங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு வந்து எங்களுக்குன்னு ஒரு தனி இடத்த ஒதுக்கி கொடுத்தோம் ஏதாவது ஒரு கோயிலில், எங்கள் வாழ்வாதாரம் உயரும் சார். இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னா, இப்போ டாட்டூ வந்து நரிக்குறவர்கள் எப்படி குத்திட்டு இருக்காங்களோ அதுக்கு நிகராக வந்து பெரும் கடைகள் ரொம்ப ஃபேமஸாக போயிட்டு இருக்க ஒன்றா மாறிடுச்சு. ஆனால் வலிக்கும் என்ன? ஆனால் லைட்டாக வலிக்கும் சார். இப்போ இதுக்கு வந்து கலர் வந்து எப்படி எடுத்துப்பீங்க? கலர் இருந்தா இருக்குங்க சார். ரெட்டு கொடுக்கலாம். ஆனால் அவுட்லைன் வந்து பிளாக்கு. ஓகே. உள்ள வந்து ரெட்டு கொடுக்கலாம், இந்த மாதிரி பச்சை கொடுக்கலாம், எல்லா கலரும் கொடுக்கலாம். இதுக்கான பொருள்கள் எல்லாமே ஆன்லைனில் வாங்குறது. ஆன்லைனில் வாங்கிடுறீங்க? ஆன்லைனில் வாங்குறது. ஆனால் எந்த பொருளாக இருந்தாலும் கூட இது எல்லாமே வந்து ஆன்லைனில் தான் வாங்குறது. இப்போ தப்பா எடுத்துக்க வேணாம், ஆனால் இன்னைக்கு வந்து அது வந்து ஒரு பெரிய ஃபேண்டஸியாக போயிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ரொம்ப ஃபேமஸாக இருக்கு. அதாவது ரொம்ப முக்கியமான உறுப்புகளில் வந்து குத்துறது அப்படின்லாம் போயிட்டு இருக்காங்க. ஆமாம் சார். அந்த மாதிரி வந்து அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. இந்த மாதிரி உடம்பு, கை, சிலவங்க தொடையிலையும் கூட வரைஞ்சிருக்காங்க. இந்த மாதிரி காலு. ஆனால் அதே மாதிரி வந்து எங்கள் முன்னோர்கள் வந்து இந்த கை பச்சை வந்து சில வியாதிகள் வந்து போக்கி விட்டுருக்காங்க. இந்த பாருங்க, இங்க பாருங்க, பச்சை குத்தி இருக்கனா? ஆமா. இது வந்து அதே வந்து 7 ஊசி வச்சு நூல்ல கட்டி அதே புகை சிம்பிளை வச்சுட்டு இந்த உரத்துல தலைவலிக்கு வந்து அந்த எங்க ஆளுங்களுக்கு வந்தாவில் உரத்துல தலைவலிக்கு குத்துவோம். இந்த உரத்துல தலைவலிக்கு குத்துனோம்னா அந்த கெட்ட நீர் எல்லாமே வெளியே வந்துடும். அது என்னன்னா அந்த உரத்துல வலியே இருக்காது. அதே மாதிரி இந்த முட்டு வலி இருந்தோம்னா, முட்டுல நீர் கோர்த்திருந்தால் இந்த கைப்பச்சை வச்சு நாங்க குத்துவோம்.
அந்த இருக்கிற நீர் எல்லாமே வெளியே வந்துடும். ஓஹோ. அந்த நீர் வெளியே வந்துச்சுனாக்கா அந்த வேதனையே இருக்காது. நம்ம முதல்ல இருந்து 5 வயசு குழந்தையில எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி திரும்ப நடக்கலாம். அப்போ டாட்டு குத்துறது அல்லது பச்சை குத்துறது அப்படிங்கிறது ஒரு அழகுக்கு மட்டும் கிடையாது, அழகுக்கும் கிடையாது, மருத்துவக்கும் இருந்துச்சு முதல்ல இருந்துச்சு. ஆனா இப்போதைக்கு வந்து இந்த பச்சை இருந்துச்சு, ஆனா டேட்டு வந்து அந்த மாதிரி கிடையாது. இது அழகுக்கு போட்டுக்கலாம், தீங்குதான் ஒரு வகையில. ஆமா, இது வியாதியை கண்டுபிடிக்க சரி பண்ணாது. ஆனா பச்சைங்கிறது வியாதியை படுத்துச்சு முதல்ல. ஆனா இது உங்களுக்கு இந்த பொருளாதாரத்துக்கு சரியா இருக்கா, சமூக மதிப்புக்கு சரியா இருக்கா, இல்ல உங்க தலைமுறைக்கு வேற ஒரு தொழில் வேணுமா, வேற ஒரு ஆசை என்ன, இல்ல இந்த தொழில் உங்களுக்கு நிறைவா இருக்கா? சார், இந்த தொழில் வந்து நாங்க கத்துக்கிட்ட தொழில் இந்த தொழிலுக்கும் வந்து என்னன்னா வந்து நிறைவே இல்லை சார். எங்க பிள்ளைங்க வந்து நல்ல முறையில் அரசாங்கம் வந்து ஒரு நல்ல படிக்க வச்சோம்னா எங்களை வாழ்வாதாரம் உயரும் சார். 4 பேர் மாதிரி நாங்களும் நல்லா இருப்போம் சார். ரொம்ப சந்தோஷம் உங்களோட பேசுனதுல. எனக்கு நேரம் ஒதுக்கி நம்ம செஞ்சுருக்கீங்க. ரொம்ப விருப்பத்தோட இந்த தொழிலை செஞ்சுட்டு இருக்கீங்க. இந்த தொழில் உங்களுக்கு சரியா வரணும். அடுத்த தலைமுறை வந்து வேற மாதிரி நீங்க விரும்புற மாதிரி ஒரு கல்வி உள்ள போய் கண்டிப்பா நிறைய படிச்சு கண்டிப்பா அரசு அதிகாரிகளாகவும் மாறணும்ங்கிறது உங்க விருப்பம் இருக்கு. எல்லாம் நிறைவேறட்டும். கண்டிப்பா. எனக்கான நேரத்தை ஒதுக்குனதுக்கு ரொம்ப நன்றி.